ஒன் பீஸ் ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு பயங்கரமான நியூஸ்ன்றது கிடைச்சிருக்கு. அது என்ன நியூஸ்னு தெரியுமா? ரீசெண்டா ஒன் பீஸ் மங்கா அதோட செல்லிங் பாயிண்டான 600 மில்லியன் காப்பீஸ் ரீச் பண்ணிருப்பாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய நம்பர்னா சூப்பர்மேன் பேஸ்டு காமிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் உலகத்திலே இவ்வளவு நாளா அதிகமா செல் பண்ணப்பட்ட ஒரு காமிக்ஸா கருதப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 88 வருஷமா சூப்பர்மேன் காமிக்ஸை செல் பண்ணிருக்காங்க. அப்படி அவங்க எவ்வளவு காமிக்ஸை செல் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 600 மில்லியன். இப்போ ஒன் பீஸ் சூப்பர்மேன் காமிக்ஸை சர்பாஸ் பண்ணி 600 மில்லியன் மாங்காஸ்க்கு மேல சேல் ஆகிட்டு இருக்கு. பண்டிகையை கொண்டாடுங்க. இப்படி ஒன் பீஸ் பண்ண அச்சீவ்மெண்ட்டை நம்ம எப்படி கொண்டாடுறோமோ அதே மாதிரி ஒன் பீஸோட ரைட்டர் இச்சிரோ ஓடாவோ இந்த அச்சீவ்மெண்ட்டை கொண்டாடுறேன்ற பேர்ல ஒரு சம்பவத்தையே கிரியேட் பண்ணி விட்டு போயிருக்காப்ல. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, நேற்று ஈவினிங் போல இந்த மாதிரி ஒன் பீஸ் மாங்கா சூப்பர்மேன் மாங்காவை சர்பாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருச்சு அப்படின்ற விஷயத்த நான் பார்த்தேன். பார்த்துட்டு நைட் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். காலைல எழுந்து பார்த்தா எல்லாரும் பயங்கரமா பரபரப்பா ஒரு வீடியோ பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி என்னடா வீடியோ அப்படின்னு பார்த்தா, மனுஷன் இச்சிரோ ஓடா இவ்வளவு நாளா ஒரு மைண்ட்ல மட்டுமே வச்சிருந்த ஒரு விஷயமான ஒன் பீஸ்னா என்னன்றத ஒரு துண்டு சீட்ல எழுதி அதை கிழிச்சு ஒரு ட்ரெஷர் பாக்ஸ்க்குள்ள வச்சு பூட்டி இந்த ட்ரெஷர் பாக்ஸை ஒரு வேக்யூம்டு ப்ராடக்ட்குள்ள வச்சு பூட்டுறாங்க. இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஷர் பாக்ஸை ஹோல்ட் பண்றதுக்காண்டி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெஷர் பாக்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்க இந்த ப்ராடக்ட்டை நேரா நடுக்கடலுக்கு கொண்டு போய் அந்த ட்ரெஷரை கடலுக்குள்ள போட்டுறாங்க. கிட்டத்தட்ட அந்த ட்ரெஷர் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 651 மீட்டர் என்னமோ கடலோட ஆழத்துல இருக்குன்ற மாதிரி ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஏகப்பட்ட ஃபேன் தியரிலாம் இருந்துச்சு. அதாவது ஒன் பீஸ்னா என்னன்ற மாங்காவை நம்ம இச்சிரோவோட எழுதி அதை ஏதாச்சும் ஒரு ஐலாண்ட்ல வச்சு முடிஞ்சா கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி நம்ம இச்சிரோவோட சொல்லுவாருன்ற மாதிரி ஏகப்பட்ட ஃபேன் தியரின்றது இருந்துச்சு. பட் மனுஷன் அந்த ஃபேன் தியரிஸ் எல்லாத்தையுமே உண்மையாக்குற மாதிரி நிஜமாலே ஒன் பீஸ்னா என்னன்றத ஒரு துண்டு சீட்ல எழுதி அதை ட்ரெஷர் பாக்ஸ்ல பூட்டி கடலோட ஆழத்தை புதைச்சு வச்சிட்டாப்ல. இப்போ பைரட்ஸ் ஆன நம்ம அந்த ட்ரெஷரை கண்டுபிடிச்சா போதும் ஒன் பீஸ்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், யாருக்கெல்லாம் நம்ம டிஎக்ஸ்டி பைரட் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்கோ மறக்காம கமெண்ட்ல டிஎக்ஸ்டி பைரட்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட ஒரு ஃபைனஸ்டான பைரட் குரூப்பை பில்ட் பண்ணி தக்காளி ஒன் பீஸை கண்டுபிடி